வணக்கம். 18 நிமிடங்கள் 8 வினாடிகள் இருக்கக்கூடிய ஒரு காணொலியை நடிகர் ராகவா லாரன்ஸ் வெளியிட்டிருக்கிறார். அதிலும் கூட நான் அரசியலுக்கு வருகின்றேன், இந்த கட்சியில் இணைய போகின்றேன், இவரோடு இணைந்து பணியாற்ற போகிறேன் என்பதை அவர் வெளிப்படையாக விளக்கமாக கூறவில்லை. மாறாக இந்த வீடியோவினுடைய ஒட்டுமொத்த தொகுப்பையும் அவர் ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்றால், அரசியலுக்கு வர அவர் முடிவு செய்து விட்டார், அரசியலுக்கு வருவதற்கு ராகவா லாரன்ஸ் முடிவு செய்து விட்டார், ஆனால் மக்களுடைய முடிவுக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார். நான் அரசியலுக்கு வர வேண்டுமா வேண்டாமா நீங்கள் சொல்லுங்கள் என்று அவர் முடிவெடுத்து முடிவை மக்கள் கையில் கொடுத்திருக்கிறார் என்பதுதான் அந்த வீடியோவுடைய ஒட்டுமொத்த தொகுப்பின் ஒரு வரியாக பார்க்க வேண்டியிருக்கின்றது. அப்புறம் அந்த வீடியோ தொடக்கத்தில் கடமையை செய், பலனை எதிர்பாராதே என்று சொல்லி அதற்கு ஏன் என்பதற்காக ஒரு குட்டி கதையுடன் அந்த வீடியோவை தொடங்குகிறார். அதற்கு பிறகு அவருடைய தொடக்க கால வாழ்க்கை, அவர் செய்து வரக்கூடிய அந்த பணி, சமூக சேவை பணி குறித்து அவர் பேசுகிறார். எப்போது எனக்கு அரசியல் பற்றிய புரிதல் வந்தது, அரசியலில் எப்போது நான் வந்தேன், என்னுடன் எப்போது அரசியல் வந்தது என்பதை பற்றி அவர் பேசும்போது ஜல்லிக்கட்டை குறிப்பிட்டு பேசுகிறார். ஜல்லிக்கட்டு என்ற ஒரு பிரச்சனை வரும்போதுதான் அரசியல் புரிதல் எனக்கு ஆழமாக ஏற்பட்டது என்றும், அப்போதுதான் நான் அரசியலுக்கு வருகின்றேன், அரசியலுடன் இருக்கின்றேன் என்பதை உணர்ந்து கொண்டேன் என்றெல்லாம் அவர் பேசுகிறார். இப்படியாக இந்த பயணங்கள் சென்று கொண்டது போதுதான் திடீரென்று நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவதாக அறிவித்தது மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏற்படுத்தி என்று கூறுகிறார். ஏனென்றால் ரஜினிகாந்த் தான் என்னுடைய தலைவர், என்னுடைய குரு, என்னுடைய வழிகாட்டி, என்னை வாழ வைத்த தெய்வம் என்றெல்லாம் ராகவா லாரன்ஸ் குறிப்பிட்டு அவர் அரசியலுக்கு வருகின்றேன் என்பதை உறுதிப்படுத்திய பிறகு நான் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி அடைந்தேன். அப்போது நானும் அரசியலுக்கு வர தயாரானேன். அப்போது என்னுடைய தாயாரிடம் இது குறித்து கேட்கும் போது அவர் அரசியல் வேண்டாம் என்று மறுத்துவிட்டார். என்னையும் ரஜினியிடம் அழைத்து செல், நான் அவரிடம் விளக்கமாக எடுத்துரைக்கின்றேன், இந்த அரசியல் வேண்டாம், இது அரசியல் என்பது சாக்கடை, அதனால் நீங்களும் போக வேண்டாம், ராகவா லாரன்ஸும் நீங்கள் அழைக்க வேண்டாம் என்பதை நான் நடிகர் ரஜினியிடம் தெரிவிக்கிறேன் என்று ராகவா லாரன்ஸ் அம்மா கூறியதாக அந்த வீடியோவில் அவர் தெரிவிக்கிறார். அப்போது எனக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் ஏற்பட்டது. என்னுடைய தாயை வேண்டாம் என்று மறுத்து விட்டதற்காக ஏமாற்றம் ஏற்பட்டது. ஏனென்றால் அரசியலில் சாதி இல்லை என்பார்கள், சாதி இருக்கும், மதம் இல்லை என்பார்கள், மதம் இருக்கும், பணம் கொடுத்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் போன்ற நிகழ்வுகளாம் குறிப்பிட்டு அரசியல் வேண்டாம் என்று என்னுடைய தாய் மறுத்தார். நானும் வேறு வழி இல்லாமல் அமைதியாக இருக்கும் போதுதான் கொரோனா காலகட்டம் வந்தது. அந்த கொரோனா காலகட்டத்தின் போது நடிகர் ரஜினிகாந்த் அரசியல் வேண்டாம் என்று முடிவெடுத்து விட்டது எனக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தியது. அதற்கு முன்னதாக பல கற்பனைகளை நான் ஏற்படுத்தியிருந்தேன். அவருக்காக உழைக்க வேண்டும், அவர் வெற்றி பெற பாடுபட வேண்டும், அவருக்காக அனைத்து பணிகளையும் செய்ய வேண்டும் என்றெல்லாம் நான் யோசனைகளை நான் என்னுடைய திட்டமாக வைத்திருந்தேன். அவர் ரஜினிகாந்த் திடீரென்று அரசியலுக்கு வராமல் போனது அந்த திட்டங்களை எல்லாம் திடீரென்று முடக்கும் விதமாக ஒரு சிறு ஏமாற்றத்தை எனக்கு கொடுத்தது. அதற்கு பிறகு நான் மிகவும் விரும்பக்கூடிய ஒரு தலைவர் ரஜினிகாந்த் அவர் அரசியலுக்கு வரவில்லை என்ற காரணத்தால் நான் என்னுடைய அன்றாட பணிகளை வழக்கம் போல செய்ய தொடங்கினேன் என்று தெரிவித்த ராகவா லாரன்ஸ். அதற்கு பிறகு முன்னாள் தாவேக்காவுடைய முன்னாள் நடிகரும் தாவேக்கா தலைவரும் முதலமைச்சருமான விஜய் எனக்கு மிக நெருங்கிய நண்பர் தான். அவர் திடீரென்று அரசியலுக்கு வரப்போவதாக அறிவித்தது மீண்டும் எனக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏற்படுத்தியது. நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரப்போவதாக அறிவித்த போது எந்த அளவுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டதோ அதற்கு இணையான ஒரு மகிழ்ச்சி விஜய் அரசியலுக்கு வரப்போவதாக அறிவித்த போது ஏற்பட்டது. அப்போது நான் அவரை தொடர்பு கொண்டு அதை உறுதிப்படுத்தினேன். ஆம், நான் அரசியலுக்கு வருகிறேன் என்று தெரிவித்தார். அப்போது நானும் உங்களோடு இணைந்து பணியாற்றப் போகிறேன் என்றெல்லாம் தெரிவித்தேன். இது போன்ற ஒரு உரையாடல் நடைபெற்றது என்பதையும் அவர் பதிவு செய்திருக்கிறார். அதற்கு பிறகு மீண்டும் அவர் என்னுடைய தாயிடம் நான் சென்று இதை பற்றி புரிய வைத்தேன். அப்போது இருந்த அரசியல் சூழல் வேறு, இப்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழல் வேறு, இப்போது விஜய் வருகிறார், நானும் சென்று அவரோடு இணைய போகிறேன் என்றெல்லாம் பேசும்போது மீண்டும் என்னுடைய தாய் வேண்டாம் என்று மறுத்தார். அரசியல் சாதி மதம் எல்லாம் இருக்கிறது, பணம் கொடுத்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும், விஜய் மிக அமைதியாக இருக்கக்கூடியவர், அவருக்கு இது செட் ஆகாது என்றெல்லாம் என்னுடைய தாய் மறுத்தார். நீயும் போகக்கூடாது என்று என்னுடைய தாயினிடம் கேட்டுக்கொண்டார் என்று தெரிவித்த போது நான் மீண்டும் ஒரு ஏமாற்றம் அடைந்தேன், அமைதியாக இருந்தேன் என்று ராகவா லாரன்ஸ் அதை குறிப்பிட்டு பேசும்போது, தேர்தல் முடிவு வந்தபோது மிகப்பெரிய ஒரு பெரிய ஒரு வரலாற்று சாதனையை விஜய் படைத்திருக்கார் என்பதை என்னுடைய தாயிடம் தெரிவித்த போது அவரும் மிக மகிழ்ச்சி அடைந்து சந்தோஷப்பட்டார். அப்போது நான் கேட்டேன், இப்போதாவது நான் அரசியலுக்கு போகலாமா என்று கேட்டேன். அப்போது என்னுடைய தாய் 2 முறை ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரப்போவதாக கேட்ட போதும் அவர் மறுத்தார். விஜய் அரசியலுக்கு வருவதாக அறிவித்த போது அதில் நான் இணையலாமா என்று கேட்டபோது மறுத்தார். ஆனால் இந்த முடிவு பிறகு மக்கள் அப்படி என்றால் ஒரே முகத்துக்காக மட்டுமே வாக்களித்திருக்கிறார்கள், பணம் சாதி மதம் என எதையும் பார்க்காமல் வாக்களித்திருக்கிறார்கள். அதனால் மக்கள் சரியாக சிந்தித்து வாக்களித்திருக்கிறார்கள், முடிவெடுத்திருக்கிறார்கள். அப்படி என்றால் இனி இப்போதாவது நான் விஜயுடன் சென்று பயணிக்கலாமா, அரசியல் பயணிக்கலாமா என்று கேட்டபோது தாராளமாக போ என்று என்னுடைய தாய் என்னை ஆசீர்வதித்தார்கள். அந்த அடிப்படையில் தான் அரசியலுக்கு வர நான் முடிவெடுத்திருக்கின்றேன் என்று அவர் கூறியிருக்கிறார். ஆனால் அதில் அவர் குறிப்பிட்ட மற்றொரு மிக முக்கியமான விடயம், அவர் அரசியலுக்கு வர தயாராகி விட்டார் என்பது
இந்த வீடியோ மூலமாக உறுதிப்படுத்தலாம். ஆனால் மற்றொரு மிக முக்கியமான கேள்வி என்னவென்றால், இன்னமும் அவர் மக்கள் என்ன சொல்கிறார்களோ அதையே நான் செய்கிறேன், நீங்கள் வா என்றால் வருகின்றேன், இல்லை வேண்டாம் என்றால் நான் என்னுடைய அன்றாட பணிகளை செய்கின்றேன் என்பதை அவர் அந்த வீடியோ முடிவாக தெரிவித்திருக்கிறார். என்றால் அந்த வீடியோவுக்கான கேப்ஷன் போடும்போது கூட அவர் இந்த காணொலியை பார்த்த பிறகு உங்கள் ஆலோசனைகளையும் வழிகாட்டுதலையும் கருத்து பகுதியில் பகிருங்கள், நீங்கள் வேண்டாம் என்று சொன்னால் நான் அரசியல் ஈடுபட மாட்டேன், மாறாக சமூகத்திற்கான என்னுடைய தன்னலமற்ற சேவையை தொடர்ந்து மேற்கொள்வேன், ஆனால் நீங்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அரசியலில் ஈடுபட நான் தயாராக இருக்கின்றேன், உங்கள் அனைவரின் ஆசியுடன் எப்போது யாருடன் இந்த பயணத்தை தொடங்க திட்டமிட்டுள்ளேன் என்பதை நான் அறிவிப்பேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அப்படி என்றால் ராகவா லாரன்ஸுடைய தாயின் அனுமதியுடன் அவர் அரசியலுக்கு வர முடிவெடுத்து விட்டார். ஆனால் மக்கள் கையில் அந்த முடிவை கொடுத்திருக்கிறார். நீங்கள் வா என்றால் வருகின்றேன், வேண்டாம் என்றால் நான் என்னுடைய அன்றாட பணியை மேற்கொள்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஒருவேளை அதிகமான ஆதரவாளர்கள், ரசிகர்கள், அவருடைய நலம் விரும்பிகள் என அனைவரும் அவர் அரசியலுக்கு வர வேண்டும் என்று தொடர்ந்து அவரிடம் வலியுறுத்தினால் அவர் அரசியலுக்கு வரக்கூடியதை முடிவை உறுதிப்படுத்துவார். அதிலும் மிக முக்கியமாக அவர் யாருடன் இணைந்து பணியாற்ற போகிறார் என்ற கேள்விக்கு மறைமுகமாகவே அவர் இந்த வீடியோவில் பதில் சொல்லிவிட்டார். அது என்னவென்றால், விஜயின் வெற்றிக்கு பிறகுதான் என்னுடைய தாய் என்னை அரசியலுக்கு வர சம்மதித்தார்கள். நான் ஏற்கனவே விஜய் அரசியல் கட்சி தொடங்க போகின்றார், அரசியலுக்கு வரப்போகிறார் என்று அறிவித்த போது நான் அவரோடு இணைந்து பணியாற்ற என்னுடைய தாயிடம் அனுமதி கேட்டேன், அவர்கள் மறுத்து விட்டார்கள் என்று சொல்லியிருப்பதன் மூலமாக அவர் அரசியலுக்கு வர அவருடைய ஆதரவாளர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று வற்புறுத்தி அவர் அரசியலுக்கு வந்தால் நிச்சயமாக விஜயுடன் தான் பயணிப்பார் என்பதை 100% நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதேதான் அந்த வீடியோவிலும் அவர் வெளிப்படையாக இல்லாமல் மறைமுகமாக பதிவிட்டிருக்கார். விஜயனுடைய வெற்றிக்கு பிறகுதான் நான் அரசியலுக்கு வர முடிவெடுத்தேன், என்னுடைய தாய் அனுமதி கொடுத்தார்கள் என்பதன் மூலமாக அவர் அரசியலுக்கு அவருடைய ஆதரவாளர்கள் வர வேண்டும் என்ற அடிப்படையில் முடிவெடுத்தால் அவர் விஜயுடன் இணைந்து பணியாற்றுவார் என்பதுதான் இந்த வீடியோவின் மூலமாக தெரிய வரக்கூடிய செய்தியாக இருக்கின்றது. அந்த முடிவை அவர் விரைவில் அறிவிப்பார் என்றும் எதிர்பார்க்கலாம். ராதிகா.